வெல்கம் டு CSS சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபாண்ட். ஸோ ஃபாண்ட்ல வந்து டிஃப்ரெண்ட் ஜெனரிக் ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இருக்கு. ஸோ ஒரு ஃபாண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபாண்ட் நம்ம வந்துட்டு ஒரு பேஜ் டிசைன் பண்றோம் அப்படின்னா மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயம், ஃபாண்ட் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட் யூஸ் பண்றோம், என்ன கண்டென்ட் நம்ம டெலிவர் பண்ண போறோம் அப்படின்றது, பிளஸ் என்ன கலர் அதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு நம்மளுடைய பேஜஸை ஹியூஜா இம்பேக்ட் பண்ண போற விஷயமா இருக்கும். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டு ஃபாண்ட் பேஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா அதோடைய ஐடென்டிட்டியை கெட் பண்ணியிருக்கு. ஸோ ஸோ சூசிங் அ ஃபாண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஜெனரிக் ஃபாண்ட் ஃபேமிலிஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்னா டோட்டலாக 5 இருக்கு. செரிஃப், சான்ஸ் செரிஃப், மோனோஸ்பேஸ், கர்சர், ஃபேண்டசி. ஸோ இதில் கர்சர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ஹியூமன் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ ஃபேண்டசி அப்படின்னா ஒரு டெக்கரேட்டிவான பிளேஃபுல்லான ஒரு ஃபாண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 3 செரிஃப், சான்ஸ் செரிஃப், மோனோஸ்பேஸ், இது எப்படி இருக்கும் அப்படின்னா செரிஃப்க்கும் சான்ஸ் செரிஃப்க்கும் ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான். ஒரு சின்ன ஸ்ட்ரோக் மட்டும் ஒரு லெட்டருடைய எட்ஜஸ்ல. இப்போ டி அப்படின்னா டீக்கு வந்து 3 ஸ்ட்ரோக்ஸ் எக்ஸ்ட்ராவா வரும். சான்ஸ் செரிஃப்ல வந்துட்டு அது ஸ்ட்ரோக்ஸ் இருக்காது. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு ப்ரொஃபஷனலா எலிகென்ட்டா கொஞ்சம் மினிமலிஸ்டிக் லுக் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். மோனோஸ்பேஸ் அப்படின்றது எல்லா லெட்டர்ஸ்க்குமே ஃபிக்ஸ்டு வித் இருக்கும். இது ஒரு மெக்கானிக்கல் லுக் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த ஃபாண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஃபாண்ட் ஃபேமிலிஸ்ல இருக்க ஃபாண்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி நமக்கு வியூ ஆகும் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் வெப் ஃபாண்ட்ஸ். ஸோ செரிஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக்லையுமே வந்துட்டு நம்ம ஒரு எண்ட்லையுமே வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்மால் ஸ்ட்ரோக்ஸ் இங்கே இருக்கு, தெரியுது பாருங்க. செரிஃப்ல வந்துட்டு சான்ஸ் செரிஃப்ல வந்துட்டு நமக்கு அந்த ஸ்ட்ரோக்ஸ் இருக்காது. மோனோஸ்பேஸ் வந்துட்டு எல்லா லெட்டர்ஸுமே சேம் வித் இருக்கும். கர்சிவ், ஃபேண்டசி. ஸோ இப்போ ஒரு ஃபாண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஃபியூ ஃபாண்ட் நேம்ஸ் இருக்கு. இப்போ டைம்ஸ் நியூ ரோமன், ஜார்ஜியா, இதெல்லாம் வந்துட்டு செரிஃப்ல வரும். ஸோ சான்ஸ் செரிஃப்ல ஏரியல், மோனோஸ்பேஸ்ல கொரியன் நியூ, கர்சிவ்ல வந்துட்டு பிரெட் ஸ்கிரிப்ட் எம்டி, ஃபேண்டசியில் பேப்பிரஸ். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் நிறையா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு ஃபாண்ட் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நீங்க கோட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும், நீங்க ஒரு ஃபேமிலி நேம் ஒரு ஃபாண்ட் நேம் நீங்க டைப் பண்ணும்போது ஒரு 2 to 3 ஃபாண்ட் நேம்ஸ் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஆட் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ எல்லா ப்ரௌசர்ஸ்லையுமே எல்லா சிஸ்டம்ஸ்லையுமே அந்த ஃபாண்ட் அவைலபிளா இருக்கும் அப்படின்றது தெரியாது இல்லையா? ஸோ சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குற அந்த ஃபாண்ட் வந்துட்டு என்னுடைய ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணல, இல்லை என்னோட சிஸ்டம்ல அந்த ஃபாண்ட் இல்லை அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் என்ன ஃபாண்ட் இருக்கு அப்படின்றத போய் சர்ச் பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஃபாண்ட் நேம் வந்துட்டு அப்ளை ஆகும். ஃபாண்ட் ஃபேமிலியில அந்த ப்ராப்பர்ட்டியில வந்துட்டு நீங்க எப்போ அப்ளை பண்ணாலும் மோர் தேன் 1 ஃபாண்ட் நேம்ஸ் லாஸ்டா ஃபாண்ட் ஃபேமிலியோடைய நேம் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டியது, நம்ம ஃபாண்ட் நேம்ஸ் மோர் தேன் 2 நேம்ஸா இருக்கிறப்ப நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி குரூப் பண்ணிக்கணும். ஸோ இங்க நான் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். டைம்ஸ் நியூ ரோமன், கொரியன் நியூ, இதெல்லாமே வந்துட்டு 2 to 3 வேர்ட்ஸ் கம்பைன் ஆன ஒரு ஃபாண்ட் நேம். ஸோ இது எல்லாமே நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள கிளப் பண்ணணும். அடுத்து இருக்க டைம்ஸ் அப்படின்ற ஃபாண்ட் நேம், சான்ஸ் செரிஃப் அப்படின்ற ஃபாண்ட் ஃபேமிலி நேம், இது எல்லாமே ஒரு சிங்கிள் வேர்டு. அதனால நம்ம அதுக்கு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட், ஃபாண்ட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி. ஃபாண்ட் ஸ்டைல்ல வந்துட்டு இப்போ நம்மளுடைய கண்டென்ட் நார்மலா இருக்கணுமா, இல்லை இட்டாலிக்ஸா இருக்கணுமா, இல்லை ஆப்ளிகா இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்றது ஃபாண்ட் ஸ்டைல் நம்ம கொடுக்குற வேல்யூ தான். ஸோ இப்போ நம்ம ஃபாண்ட்டை வந்துட்டு என்ன ஃபேமிலி அப்படின்றத செட் பண்ணிட்டோம், ஃபாண்ட் நேம் கொடுத்துட்டோம். இப்போ ஃபாண்ட்டை ஸ்டைல் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம ஃபாண்ட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். இந்த நார்மல் அப்படின்னா நமக்கு நார்மலாக என்ன ஃபாண்ட்டு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோமோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலுக்கு மட்டும்தான் இருக்கும். இதுவே நம்ம இட்டாலிக்ஸ் ஆர் ஆப்ளிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும், தின்னாக இருக்கும். ஸோ இந்த இட்டாலிக்ஸ்க்கும் ஆப்ளிக்கும் பார்க்கறதுக்கு சிமிலராக இருக்கும், பட் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ்.
நீங்கள் இட்டாலிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெட்டர்ஸோடைய திக்னஸ் தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் ஸ்லாண்டிங்காக இருக்கும். இதுவே ஆப்ளிக்ல ஜஸ்ட் நம்மளுடைய லெட்டர்ஸ் கொஞ்சம் டில்ட் ஆன மாதிரி இருக்கும். பட் ஆப்ளிக் வந்துட்டு லெஸ் ப்ரௌசர் சப்போர்ட் தான் இருக்குது. எல்லா ப்ரௌசர்ஸ்லையும் இந்த ஆப்ளிக் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாமா, எந்த ஃபாண்ட் எப்படி நம்மளுக்கு வியூ ஆகுது அப்படின்ட்டு வாங்க போகலாம். ஸோ இப்போது நம்ம H1 டேக் செலக்ட் பண்ணி அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 1க்கு மோனோஸ்பேஸ் ஃபாண்ட் ஃபேமிலி, நெக்ஸ்ட் ஹெட்டிங் 2க்கு சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட் ஃபேமிலி, இந்த பேராக்கு செகண்ட் பேராக்கு செரிஃப் ஃபேமிலி, தேர்டுக்கு ஃபேண்டசி, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க பேராக்கு கர்சிவ். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இப்போ பேரா 1 அப்படின்றதுக்கு நான் ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்த்தது நார்மல், இப்போ இட்டாலிக்ஸ். நெக்ஸ்ட் நார்மல், ஆப்ளிக். ஸோ உங்களுக்கு ஆப்ளிக்கும் இட்டாலிக்ஸும் பார்க்கறதுக்கு சிமிலராக தான் இருக்கும், பட் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching. If you have any doubts, please comment or contact me to clarify your doubts. Stay tuned for the upcoming videos.